ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி குத்பீத் comali ரெசிபி திருப்பதி தேவஸ்தான வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த வடை ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க. மாவுக்கு பதம் எதுவும் பார்க்க தேவையில்லை. வெங்காயம் கருவேப்பிலை எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப சூப்பராக இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதோட நம்ம சேனலில் இருக்கிற கிவ்அவேலையும் எல்லாரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கிவ்அவே வீடியோவை நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம உளுந்து ஊற வச்சுக்கணும். கருப்பு உளுந்து முழுசாக இருந்தது அப்படின்னா நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. இது போல் பாதி உளுந்தாக இருக்கக்குள்ள ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் போல் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். இதை ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. தோலோடு தான் இருக்கணும். உளுந்து எல்லாத்தையும் அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே 1½ டீஸ்பூன் போல் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு கூட்டி குறித்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நம்ம மாவு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் திரியாக இருக்கிறது போல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, வடைக்கு நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவை ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போது ஒரு வாழை இலை அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து அழகாக ரவுண்டாக தட்டிக்கோங்க. கொஞ்சம் பெரிய ரவுண்டாக இருக்கணும். கையில் ஒட்டுறது போல் இருந்தால் லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. அப்போது நமக்கு கொஞ்சம் ஈவனாக வரும். இது போல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். வேண்டான்னா நீங்கள் இப்படியே கூட எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து எண்ணெய் சூடானதும் உள்ளே சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப பெருசாக தட்டியிருக்கோங்க, அதனால் பொறுமையாக எடுங்க, பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுட்டு உள்ளே சேர்த்துட்டு அப்புறமா ஃப்ளேமை கம்மி பண்ணிடுங்க. ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதும் இதை பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. இது போல் 2 சைடும் நல்லா நிறம் மாறி பொன்னிறமாக வந்ததும் வெளியில் எடுத்துட்டோம்னா நம்மளோட வடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இதே போல் மீதம் உள்ள மாவுலையும் செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான வடை தான் இது. மிளகோட ஃப்ளேவரோட வடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நான் எப்போதும் ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்துட்டே தான் இருப்பேன் கிவ்அவேல. அதனால் மறக்காமல் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.